தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நீண்ட காலத்திற்கு பின்னதாக கோயம்புத்தூர் சிட்டி கிறிஸ்துவின் சபையார் யாவரையும் முகமுகமாய் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடத்தில் இதுதான் முதல் முறை அவங்க சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். 2025 ஆண்டில் 6 மாதங்களை கடந்திருக்கின்றோம். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய முகத்தை காணும்படியாகவும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை அடியேன் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த ஒரு வாரமாக தொலைக்காட்சியில செய்தி கேட்கின்ற பொழுது 15, 16 அல்லது 14, 15 நாட்கள் நீலகிரி கோவைக்கு ஒரு ரெட் அலர்ட் சொல்லி ஒரு நியூஸ் வந்து கொண்டே இருந்தது. நான் ஏற்கனவே இந்த சபையுடைய சகோதரருடைய அழைப்பை ஏற்று இந்த சபைக்கு வர வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். அப்பொழுது நான் என் மனதில் நினைத்தது உண்டு, சனிக்கிழமையிலிருந்து ரெட் அலர்ட் சொல்லிட்டாங்க, எத்தனை மரம் விழுகுமோ, எங்கெங்கே சேதம் வருமோ, நமக்கு சரியான நேரத்தில் பேருந்து கிடைக்குமோ இல்லையோ என்று நினைத்து அதற்காக அந்த நாள் தொடங்கி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படியாச்சும் நான் இந்த பிள்ளைகளை காண வேண்டும், இந்த சபையில என்னுடைய செய்தியை நான் சொல்ல வேண்டும், எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி என்னுடைய ஜெபத்தின் உட்கர்த்தா இருந்தது. இன்றைய காலையில நான் பேருந்தில் வரும்போது, குன்னூர் தாண்டி வரும்போது லேசான ஒரு வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. கிழக்கு விழுத்து ஒரு வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. மேற்கில மேகங்கள் சூழ்ந்திருக்கு. ஒரு வானவில் அழகாக அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் இடையில ஒரு அழகான ஒரு வானவில் இருந்ததை நான் பார்த்தேன். அப்பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்துல கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்தது. ஜலத்தினாலே நான் இனிமேல் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன், இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையை பார்த்து கர்த்தர் இந்த அடையாளத்தின் மூலமாக ரெட் அலர்ட் இல்லை, நீங்க தாராளமாக உங்களுடைய காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக கர்த்தருடைய நாளிலே நாம் இங்கே வருவதனுடைய நோக்கமே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலை பெற்ற மரணத்துல நாம் அப்பத்திலையும் திராட்சைப்பழ ரசத்திலையும் பங்கெடுத்து அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற அந்த ஒரு காரியத்திற்காகத்தான் இங்க வருகிறோம். வந்த இடத்துல கர்த்தரை துதித்து பாடுகிறோம், அவரை நோக்கி செபிக்கிறோம், அவருடைய ஆலோசனைகளை தியானிக்கிறோம். ஆனா மைய கருத்து எதற்காக வருகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் நாம் வருகிறோம். சரி, அந்த ஒரு அடிப்படையில இந்த கர்த்தருடைய நாளில வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் நான் மீண்டும் வாங்க வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில நான் உங்களோடு தெரிந்து கொண்ட தேவ செய்திக்கான ஆதாரம் 1 Corinthians 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 நாம் வாசித்தோம். இருந்தாலும் நான் மையத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் 19ஆவது வசனம். இதை ஒட்டி இதை சார்ந்திருக்கிற இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் சேர்த்ததோடு படித்து நாம் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது இரண்டுமே ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இங்க கொரிந்தியர்ல என்ன சொல்கிறார், கொரிந்து சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரை காட்டிலும் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போம், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக நாம் இருப்போம் என்று சொல்கிறார். இங்க தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, சரீர முயற்சி என்பது அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் அது வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்றார். இங்கே சரீர முயற்சின்னு சொல்றாரு, இங்க இம்மைக்கான நம்பிக்கைன்னு சொல்றாரு.
இந்த இரண்டுமே ஏறக்குறைய ஒன்றுதான். அது வித்தியாசமான இது இல்ல. வேறு வேறு கோணத்துல ஒரு இடத்துல தான் மைய புள்ளி வைக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆக இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எல்லாருமே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக, தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக, பரிசுத்த ஆவியானவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக தான் இந்த காலங்களில தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். யார் ஒருவருமே அந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த காலங்களில் இங்க வரவில்லை. எல்லாருக்குள்ளும் அந்த நம்பிக்கை இருக்கிறது, அந்த விசுவாசம் இருக்கிறது. ஆனாலும் பவுல் அந்த கொரிந்து சபையாருக்கு சொல்லுகின்ற விதமாக நமக்கும் இந்த காலங்களில் அந்த பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அன்றைக்கு கொரிந்து பட்டணத்திலே இருந்த சபையாரிடத்திலே இருந்த ஒரு நம்பிக்கையின் வேற்றுமையை அவர் பார்த்துதான் அந்த நிருபத்தில் அவர்களுக்கு அதை எழுதுகிறார். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஏதோ சில காரியங்களிலே அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்ததை தான் அங்கே உணர்த்தி எழுதுகிறார். இன்மைக்காக மாத்திரம் என்று சொல்றார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மற்ற ஜனங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அவர்கள் ஜென்மம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு ஜென்மம், அடுத்தது மரணத்திற்கு பின்னதாக ஒரு ஜென்ம வாழ்க்கை என்று சொல்வார்கள். அல்லது 7 ஜென்மம் இருக்கிறது, 7 ஜென்மத்திற்குரிய வாழ்க்கை இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நம்முடைய மரணத்திற்கு பின்னதாக ஒரு வாழ்க்கை, 2 வாழ்க்கை இருக்கிறார். இந்த இரண்டாவது வாழ்க்கையை எத்தனை பேர் நம்பி இப்பொழுது நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த பூமியில வாழும் போது இந்த இன்மைக்கான இந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நான் எப்படி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்குண்டான வழிகள் என்ன, அதற்குண்டான என்னுடைய முயற்சிகள் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் முன்னெடுத்து ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு என்ன செய்கிறோம், இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக, இந்த இன்மைக்குரிய வாழ்க்கைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் எல்லாருமே பிரயாசப்படுறோம். பிரயாசப்படாதவர்கள் யாருமே கிடையாது. எனக்கு இருக்கிறது போதுங்க, இதோட நான் நிறுத்திக்கிறேன், என்னுடைய வியாபாரம் இது போதும், என்னுடைய வேலையினுடைய வேகம் போதும், நான் கொஞ்சம் இதை கட்டுப்படுத்தி நான் மற்ற ஆவிக்குரிய காரியத்தில் என்னை ஈடுபடுத்துவேன் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்களா? இல்ல. நமக்கு எவ்வளவு பணங்கள் சேர 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 நம்முடைய மனம் இன்னும் வாஞ்சிக்கிறது. ஒன்றை 10 ஆக்கணும், 10 100 ஆக்கலாம், 100 1000 ஆக்கலாம், 1000 10,000 ஆக்கலாம், 10,000 லட்சம் ஆக்கலாம். இது மனிதனுடைய ஓட்டம், வேகம். இதுலதான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை, இந்த இமைக்குரிய வாழ்க்கையில அவனுடைய ஓட்டம் இருக்கிறதே தவிர, பவுல் சொல்லுகிற அந்த இரண்டாவது வாழ்க்கைக்குரிய சிந்தனை இன்றைக்கு அநேகர் இல்லாமல் இருப்பதை தான் ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நான் எதற்காக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், அல்லது நான் எதற்காக கிறிஸ்தவனாக நான் இருக்கிறேன், அந்த ஒரு கேள்வி கேட்டு அதற்குண்டான பதிலை நாம் எழுதுறோம்னா, அந்த கேள்வியும் கேட்கறதுல அந்த பதிலும் நம்ம எழுதுறதில்லை. ஏதோ கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், செய்தியை கேட்கிறோம், 6 நாட்கள் நம்முடைய வேலைகளை செய்கிறோம், மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நாம் கர்த்தருக்குள் வாழ்கிறோமா என்றால், இன்றைக்கு அநேகர் இடத்தில் அந்த வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் நான் அநேக சபைகளுக்கு சென்று அநேகருக்கு போதித்து, அநேகரை நான் பார்த்து, அநேகரிடத்திலிருந்து உள்வாங்கின அநேக விஷயங்களை நான் தெரிந்து வைத்ததினால நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாளிலே நாம் எந்த அளவுக்கு செய்தி கேட்கிறோமோ அந்த அளவிற்கு அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை அந்த வாழ்க்கையில் இருப்பதில்லை. அதற்காக எல்லாருமே பாவம் செஞ்சிருக்காங்க சொல்ல வரல, அந்த காரியத்தில் அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. கர்த்தருக்குள் உண்டான அந்த நம்பிக்கை நாம் அன்றாடம் உலகத்திலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே, நாம் கடந்து போகிற இடத்திலே, நாம் வாழ்கிற இடத்துல அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக அந்த சிந்தனையோடு நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால் சில நேரங்களிலே அந்த நம்பிக்கை இல்லாதவர்களாகவே நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நான் எதற்காக உண்டாக்கப்பட்டேன், நான் எதற்காக இந்த பூமியில வாழ்கிறேன்,
கர்த்தர் இந்த நாளிலே இந்த நாளை காணும்படியாக எதற்காக செய்தார்? ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியை நம்ம கேட்டோம் இல்லையா? ஆகமபாத்தில் என்ன நடந்தது? ஒரு விமான விபத்து. எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா அங்க பேசினுடைய காரியத்தெல்லாம் செய்தியில போடும்போது அங்கே அவ்வளவு உள்ளம் ஒழிகிறது. இங்க புறப்படுவதற்கு முன்பதாக அவருடைய குடும்பத்தோடு அந்த வீடியோ கால்ல பேசுறாங்க. அவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா பேசுறாங்க. நான் வந்திருக்கேன், குடும்பத்துக்கு வந்து சேர்றேன்றாங்க. சிலர் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன், இதோ கொஞ்ச நேரத்தில் நான் பிளைட் ஏற போறேன், இனி உங்களோட நான் பேச முடியாது, நான் போய் அங்கே இறங்கிட்டு நான் உங்களோட நான் பேசுறேன் இப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா பேசி அங்கே செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருந்த அந்த மக்கள் அங்கே பிளைட் ஏறி பறக்கிறாங்க. அது தரையிலிருந்து இறங்கின அடுத்தது ஒரு 5வது நிமிடம் 10வது நிமிடத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு அங்கே பயணித்த அத்தனை பேருமே என்னானாங்க, மரித்து போனாங்க. நினைத்தார்களா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்களா? இந்த சம்பவங்கள் எல்லாம் நம் முன்பதாக நடக்கும் போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிபடுத்திக் கொள்கிற இந்த சம்பவங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளை காணும்படியாக செய்திருக்கிறார். இந்த நாளில சரீர சுகத்தோடு இருக்கும்படியாக வைத்திருக்கிறார். எவ்வளவு நன்றி சொல்லணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் அவர்கள் பிரகாரத்தால் பார்த்தாங்க. அவ்வளவு நன்றிகளை கர்த்தருக்கு நாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆக இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் என்று இங்க புரிந்து சொல்றாரு. அங்க தீமோத்தேயு மூலமாக தீமோத்தேயுக்கு எழுதும் போது சபைகளுக்கு நீ சொல்ல வேண்டிய காரியம், இந்த சரீர முயற்சி என்பது அற்ப பிரயோஜனம் உள்ளது. இது ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே அர்த்தம் உள்ளதுதான். உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம், அந்த நம்பிக்கை வச்சுட்டு என்ன பண்றோம், அற்ப பிரயோஜனமான உலகத்தின் காரியத்திற்காக பிரயாசப்படுறோம். இதுதான் சரீர முயற்சி, அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த 2 காரியத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக நமக்குள் ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை உருவாகணும்னா, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னுடைய ஓட்டத்தை முடித்து நான் மரணத்தை சந்திக்கும் போது 2வது ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் போகிறேன் என்ற அந்த நம்பிக்கை. அந்த 2வது வாழ்க்கைக்குள்ள அந்த போறதுதான் வேதம் ஒரு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்மா அது தன்னை விட்டு பிரிந்து போன உடனே நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தேன், இருக்கிற வரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டேன், கடமை முடிச்சு நான் போயிட்டேன் அப்படின்னு. அல்ல, இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு ஒரு வேளை ஆயுசு நாட்கள் வித்தியாசமான முறையில் எழுதப்பட்டிருக்கலாம். ஒருவருக்கு 60 வயது, 70 வயது, 80 வயது, 90 வயது என்று வித்தியாசமான வயதுகள் இருக்கலாம். ஆனாலும் எப்படி சுத்தினாலும் எதுக்குள்ளதான் நம்மளுடைய வாழ்க்கை 100 இல்லையா? அந்த 100க்குள்ளதான் எல்லாருமே இருக்கிறோம். அந்த 100 தாண்டி போறது அபூர்வமானது. ஆக அந்த 100க்குள் வாழ்கிற நாம் ஒரு நாளிலே நம்முடைய ஓட்டத்தை முடிக்க போகிறோம். இதுல நிறைய பேர் நம்ம ஏறக்குறைய அந்த ஆயுசு நாட்களிலே எண்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா? பக்கம் பக்கம் வந்துகிட்டே இருக்கிறோம். எனக்கு நான் இப்போது 67வது வயதுல நான் ஓடிட்டு இருக்கிறேன். 67வது வயதுல நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் ஒரு 10 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பாரே என்றால் நினைச்சு பாருங்க, 5 ஆண்டு 10 ஆண்டுன்றது ஒரு கண்ணமணி திறக்கிறது கூட மறைஞ்சு போயிடும் இல்லையா? கண்ணமணி திறக்கிறது கூட மறைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த சார்லி டேவிட் என்ற பேர் இந்த உலகத்தில் என்ன இருக்காது, அந்த நாமமே இருக்காது. என்னை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அந்த காலத்திற்குள் போகிறதுக்கு பக்கம் பக்கமா நம்ம நெருங்கிட்டோம். அதே மாதிரி உங்களில எத்தனை பேர் அந்த காலத்தை நெருங்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நாம் அந்த 2வது வாழ்க்கைக்குள் நாம் கடந்து போகிற நேரத்துல நான் எங்கே போக போகிறேன், என்னுடைய ஆத்மா எங்கே போகும்? இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகுது. அது ஆதியாகமத்திலிருந்து நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா? நீ மண்ணா இருக்கிறா, நீ மண்ணுக்கு திரும்புவா என்று சொல்றாரு. இது மண்ணான சரீரம், மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட சரீரம், இது மண்ணுக்கு தான் போக போகுது. ஆக இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னேறிந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போக
ஆகாதற்கு முன்னும் உன் வாய் புறாய்த்தல உன் சிருஷ்டிகளை நினைவு பிரசங்கி 12:7 பிரசங்கியானவன் சொல்கிறான். ஆக இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போக போகுது. விலமறிக்க முடியாத ஒரு ஆத்மாவை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். இந்த மண்ணான சரீரத்துக்குள் வைத்திருக்கிறார். இதுதான் எங்க போகுது? தேவனிடத்துல போகுது. தேவனுடைய கரத்துக்கு போய் சேரப்போகுது. அப்ப தேவனுடைய கரத்துல போகும்போது 2 வழிகள், ஒன்று பாதாளம், ஒன்று பரதீசு. அந்த உயிர் பிரிந்த உடனே, அந்த ஜீவன் பிரிந்த உடனே அந்த ஆத்மா கடந்து போய இடம் ஒன்று பரதீசு, இன்னொன்று பாதாளம். பாதாளம் என்பது கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தருக்கு விரோதமானவர்கள் இருக்கிற ஒரு இடம். ஐஸ்வர்யவான் போன இடம். பரதீசு என்பது லாசரு, தரித்திரனாகிய லாசரு போன இடம், ஆபிரகாம் இருக்கிற இடம். இயேசு கிறிஸ்து மரித்த உடனே எங்க போனாரு? பரதீசுக்கு தான் அவருடைய ஆத்மா போச்சு. அங்கே ஆத்மா பரதீசுல இல்ல, அந்த இடத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆத்மா அங்க போகுது. அப்போ இந்த 2 இடத்துல எந்த இடத்திற்கு நான் போகணும்ன்ற முடிவு பண்ற இடம் தான் இங்க, தீர்மானிக்கிற இடம் தான். நான் எங்கே போகும், எங்க போக விரும்புறீங்க? இந்த காலைக்கு வேலையில உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க எங்க போக விரும்புறீங்க? பாதாளத்துக்கா பரதேசுக்கா? பரதேசுக்கா. சரி, பரதேசுக்கு போக விரும்பினால் மத்த 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கன்னு சொல்றாரு. பாதாளத்துக்கு போக விரும்பினால் விசாலமான வழியில நீங்க போங்கன்னு சொல்றாரு. விசாலமான வழியில போகிறவர்கள் அநேகர், அதனுடைய முடிவு மரணம். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர், அவர் போய் சேர்கிற இடம் ஜீவனுக்குரிய. இந்த வழியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். எந்த இடத்துக்கு போறோம், எந்த வழியில நம்ம போறோம் என்றதை தேர்ந்தெடுக்கிற இடம் தான் இந்த உலகத்தினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ இங்க பாருங்க, அதனாலதான் சொல்றாரு, அந்த நித்திய ஜீவனுக்குள், அந்த பரதேசுக்குள் அல்லது அந்த ஒரு இடுக்கமான வாசலுக்குள் நான் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் இந்த இம்மையிலே வாழ்கின்ற பொழுது அற்ப பிரயோஜனமான காரியத்திற்காக நாம் பிரயாசப்படக்கூடாது. இம்மைக்கான காரியத்திற்காக நாம் பிரயாசப்படக்கூடாது. இது ரெண்டையும் விட்டு ஒழிச்சிட்டு கர்த்தருக்குரிய காரியங்களுக்காக என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஆக இம்மை மறுமை 2 வகையான நம்பிக்கையோடு நம்ம வாழும். ஒன்று இம்மைக்கானது, இன்னொன்று மறுமைக்கானது. இன்றைக்கு இம்மைக்கான ஒரு நம்பிக்கை அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல போய் நம்ம ஒரு ஜம்ப் பண்ணாலும் எதை குறித்து தான் அதிகமா ஜம்ப் பண்றோம்? எனக்கு சுகம் வேணும், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும், நன்மைகள் வேண்டும், பிள்ளைகள் சுகமா இருக்கணும், நாங்க பாதுகாப்பா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், எதிர்காலத்தில் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எல்லா வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு சொந்த வீடு இல்ல, ஒரு வீடு வேணும், ஒரு நிலம் வேணும். இப்படி உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் கேட்டு கேட்டுதான் நம்முடைய முக்கால்வாசி ஜபம் வந்துருது. என்னைக்காவது அதோடு நான் இந்த பொல்லாத உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய மனம் அல்லது என்னுடைய ஆத்மா எந்த வகையிலும் இந்த உலகத்தை சார்ந்து உலகத்திற்குள்ளாக போகாதபடிக்கு என் ஆத்மாவை பாதுகாத்து நீர் விரும்புகிற அந்த நிச்சயமான அந்த இடத்திற்கு நான் வர வேண்டும். அதற்குரிய சிந்தனை எனக்கு தாருங்க, அதுக்குரிய எண்ணத்தை தாருங்க, வேதத்தை படிக்கக்கூடிய ஆர்வத்தை எனக்கு தாருங்க, உம்மை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடிய அந்த ஆர்வத்தை எனக்கு தாருங்க. என்னைக்காவது ஜெபம் பண்ணிப்போமா? சில நேரங்கள் அந்த ஜெபங்கள் எல்லாம் இல்லைன்னு தான் சொல்லணும் இல்லையா? நம்ம செய்வது கொஞ்சம் குறைவாக இருக்கு. சரி, இனிமேலாவது அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்வதற்கு மறுமைக்கான காரியங்களில நாம் இந்த பூமியில தகுதிப்படுத்திக் கொள்வதற்குண்டான காரியங்களை தேவனிடத்தில் கேட்டு நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல இப்பொழுது வேதாகமத்தில் வாசிக்கின்ற பொழுது வாழ்க்கை ஒன்று இம்மைக்கானது, ஒன்று மறுமைக்கானது. வேதாகமத்தை எடுத்துக்கொண்டால் 2 வகையான பிரமாணங்கள், ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்பது கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட பிரமாணம், இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம். அந்த புஸ்தகம் அதில் இருக்கிற சம்பவங்கள் பூராமே யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக.
தேவனுடைய பிள்ளைகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே அங்கே ராஜாக்கள் என்ன செய்தார்கள், தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார்கள், அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்காக தேவன் என்ன செய்தார், எந்தெந்த தேசத்தை கொடுத்தார், எப்படி அடிமைப்படுத்தினார், எப்படி விடுதலை ஆக்கினார், இந்த காரியங்கள் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போதுதான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். இது புதிய பிரமாணத்திற்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ 2 பிரமாணம், ஒன்று பழைய பிரமாணம், 2 புதிய பிரமாணம், 2க்குள்ள இருக்கிறோம். இந்த பழைய பிரமாணத்தினுடைய காரியத்தை 2 வகையான நம்பிக்கை இருக்கு. பழைய ஏற்பாட்டினுடைய நம்பிக்கை வேற, புதிய ஏற்பாட்டினுடைய நம்பிக்கை வேற. பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும், நம்பிக்கைக்குரிய காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரியதாகவே இருக்கும் இல்லையா? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய காரியங்களை குறித்து தான் அந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எழுதிட்டு வர. எப்படி நீங்க கேட்கலாம்? அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது குறிப்பிட்ட தேசத்தை குறித்து தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு நம்பிக்கை அவர்கள் கூட்டி இருக்கிறார். ஆபிரகாமிடத்துல தேவன் முதலா பேசுறாரு. அந்த ஆபிரகாமிடத்துல பேசும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த 1ஆவது வசனத்திலிருந்து அந்த சம்பவம் படிச்சீங்கன்னா, அங்க கானானுடைய தேசத்தில் இருக்கிறதான ஆபிரகாமை அழைத்து வந்து அவர் பிரயாணப்பட்டு வந்து ஒரு இடத்துல வந்து தங்குறாரு. எங்கன்னா ஊர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அங்க தங்குறார். அங்க தங்கிட்டு இருக்கும் போது இப்ப தேவன் வந்து ஆபிரகாம் இடத்துல மீண்டுமா பேசுறார். பேசி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. நான் ஒரு தேசத்தை உனக்கு காண்பிக்க போறேன், அந்த தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. ஆதியாகமம் 12:1 எடுத்திருந்தா யாராவது எடுத்திருந்தா படிக்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னுடைய குடும்பத்தை விட்டு இப்ப நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிக்க போறேன், அந்த தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தானும் தன் மனைவி, தன்னுடைய ஆடு மாடுகள், தன்னுடைய வேலைக்காரர்கள், இன்னுமாக லோத்து, மற்ற எல்லாரையும் தன் சமமான லோத்து, இவங்களெல்லாம் அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஆபிரகாம் என்ன பண்றாரு, புறப்பட்டு போறாங்க. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாங்க. அவர் போயிட்டு இருக்கிறார். இப்போ கர்த்தர் ஒரு தேசத்தை காட்டுறார். எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு, கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். அங்க போன உடனே இதுதான் நீ சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இடம், இதுதான் உன் பின் சந்ததிக்கும் உனக்கு நான் தர போறேன், இந்த இடத்துல நீ கூடாரம் போட்டு தங்கிக்கொண்டு சொல்லி அங்கே ஆபிரகாமுக்கு முதலாக அங்க கூடாரம் போட்டு கானான் தேசத்துக்குள்ளாக அங்க தங்கினான். 17ஆம் அதிகாரத்துல வரும்போது இப்போ ஆபிரகாம் இடத்துல தேவன் பேசுறார். மறுபடியும் பேசி என்ன சொல்றாருன்னா, நீ இந்த பரதேசியாய் சுதந்திரித்துக் கொண்ட இந்த கானான் தேசத்தை முன் பின் சந்ததிக்கு நான் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். உன்னுடைய பின் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் ஆசீர்வாதமாக கொடுக்க போறேன். ஒன்று. இரண்டாவதாக, அவர்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமியுடைய மணலை போலவும் பெருகுவார்கள். அந்த பெருகுகிற அந்த இனத்திற்கு, அந்த உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் பரதேசியாய் அவர்களுக்கு நான் கொடுப்பேன். பரதேசியாய் சுதந்திரித்துக் கொண்ட இந்த தேசத்தை நான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பேன். மூன்றாவதாக என்ன சொல்றாங்கன்னா, உங்களில் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் 8ஆம் நாளிலே அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். இது என்னோடு செய்யப்படுகிற நித்திய உடன்படிக்கை. இதை தவற விட்டுறக்கூடாது. உன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் கூட, வேலைக்காரனாய் அந்நிய மனுஷன் உன்னோடு இருந்தாலும் கூட, அவருக்கு 8ஆம் நாளிலே அல்லது விருத்த சேதனம் செய்யப்படாத ஒரு பெரிய மனுஷன், ஆண் பிள்ளைகள் யார் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். இது நித்திய காலமாக இருக்கணும். இது உங்களோடு நான் செய்து கொள்கிற நித்திய உடன்படிக்கை என்று சொன்னேன். இந்த 3 காரியத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிராமிஸ் பண்றாங்க. அதற்கு பின்பதாக தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை, சாராளுக்கும் பிள்ளைகள். வயது 75 அடைந்து விட்டது. அந்த காலத்திலும் பிள்ளைகள் இல்லை. இப்பொழுது தேவன் பேசுகிற காலத்தில் 75 வயது. அப்பொழுது அவன் அதை அவிசுவாக எடுத்துக்கொண்டான்.
நான் முதிர் வயது உள்ளவனா இருக்கிறேன், இனி எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வியில கேட்கிறான். இருந்தாலும் கர்த்தர் அவனை நிமித்தருளி ஆபிரகாமுடைய 100வது வயதுல, சாராளுடைய 90வது வயதுல ஒரு ஆண் மகனை கொடுத்தார். அவன்தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கை பெற்றெடுத்து அவன் அதற்கு பின்பதாக ரெபெக்காளை திருமணம் செய்து அங்கே 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். யாக்கோபு, அதுல முதன்மையான யாக்கோபு. அந்த யாக்கோபிலிருந்து தான் 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களுக்கு தான் அந்த கானான் தேசத்தை அங்கே கொடுத்தார். அப்போ அங்க பார்க்கும்போது ஒன்று, தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினது பூமிக்குரிய கானான் தேசத்தை, இந்த மண் பகுதியை உனக்கு தருவேன் என்று சொன்னார். இரண்டாவதாக, உனக்கும் உன் சந்ததிக்கும் அந்த தேசத்தை நான் தருவேன். வேற யாருக்கும் கிடையாது. அன்றைக்கு வேற வேற ஜாதிகள், வேற வேற ராஜாக்கள், வேற வேற இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கானான் தேசம் கிடையாது. யாருக்கு மட்டும்தான்? உனக்கு மட்டும்தான், உன் சந்ததிக்கு மட்டும்தான் சொன்னார். அப்போ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும்தான் கொடுக்கிறேன்னு சொன்னார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 11 இருந்து நம்ம படிச்சோம்னாக்கா அது எழுதப்பட்டிருக்கு. உங்கள் நுனித்தோலின் அப்படியே உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். உங்கள் சரி வேணாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த இஸ்ரவேலர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்னன்னா எபிரேயர்கள். ஏன்னா அவர்கள் எபிரேய மொழியை பேசினவர்கள். ஆபிரகாமிலிருந்து அவர்கள் எபிரேயர்கள். எபிரேய மொழியை பேசினபடினாலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லது எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை நான் தருவேன்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. இது புதிய ஏற்பாட்டிலே இப்பொழுது அந்த கானான் தேசம் என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட மண் பரப்புக்காக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை நம்பிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்ந்தார்கள். ஆபிரகாமுக்கு அந்த சந்ததி பிறந்து யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளோடு அந்த கானான் தேசத்தில் வாழ்கிற நேரத்தில் 70 பேர் ஆன உடனே தேவன் எங்க அனுப்புறாரு? அங்க பஞ்சத்தை வரவழைத்து எகிப்துக்கு அனுப்பிவிடுறார். அங்க எகிப்துக்கு போன உடனே யோசேப்பு மூலமாக அங்க ஆயத்தப்படுத்தப்பட்டு அங்கே ஏறக்குறைய 430 ஆண்டுகள் எங்க இருக்கிறாங்க? எகிப்து தேசத்தில் இருக்காங்க. அவர்கள் பலிக்கு பெருகி லட்சோப மக்களாக பெருகிற பின்னால்தான் தேவன் ஒரு நாளிலே மோசேயை கொண்டு வந்து அழைத்து, மோசே வந்த பின்னாடி மோசேயை கொண்டு அந்த ஜனங்களை பார்வோனிடத்தில் விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறார். எங்கே? ஆபிரகாமிடத்தில் செய்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த தேசத்துக்குள் அவர்களை அழைத்து கூட்டிட்டு போறார். எல்லாமே அந்த பூமிக்கு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள். அது குறிப்பிட்ட இனம். யார் அது? எபிரேயர் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே அது கிடையாது. அவர்களை அப்படியாக அழைத்து சென்று அங்கே அந்த கானான் தேசத்துக்குள்ளாக யோசுவா மூலமாக, மோசே மரித்த பின்பு யோசுவாவின் மூலமாக அந்த தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டு அந்த கானான் தேசத்துக்குள் அவர்கள் குடியேறினார்கள். இதுதான் பழைய ஏற்பட்டு முழுக்க இருக்கிற காரியம். சரி, இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக, புதிய பிரமாணத்திற்குள்ளாக நாம் வரும்போது இங்க ஒரு நம்பிக்கை சொல்றார் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், இதுல இப்ப இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை சொல்றாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தருளினார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவர் குமாரனை இங்க கொடுத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு என்னை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேசத்தை நான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்தின் மக்களுக்காக வாங்க, நான் உங்களுக்கு இந்த ஆதியில அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த எபிரேயர்களுக்கு அந்த தேசம் கொடுக்கப்பட்டது. சரி, புறஜாதிகளுக்கு என்று தேவன் எந்த வாக்குத்தத்தம் பண்ணல. புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள் வாழ்கிற நீங்களும் நான் எல்லாரும் யார் தான்? புறஜாதிகள். அப்படித்தானே? புறஜாதிகள் தானே, நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல.
நாம் தேவனுடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ஜனங்கள் அல்ல, நாம் வாக்குத்தத்தத்துக்கு உட்படாதவர்கள், புறஜாதிகள். அப்ப இப்ப கூட்டு இயேசு கிறிஸ்து மூலமாக சரி, அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்துட்டோம், புறஜாதிகளுக்கு என்று ஒரு தேசத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நேரப்படுற நீங்க எல்லாம் வாங்க, உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நான் ஒரு தேசத்துக்குள்ள, ஒரு புறஜாதிகள் எல்லாத்தையும் ஒரு தேசத்துக்குள்ள நான் வைக்கிற வாங்கன்னு சொல்லி இந்த பூமியில ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு அதற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை வைத்துக் கொண்டு மோசையா அங்கே பாடுபட்டதை போல கிறிஸ்துவை கொண்டு ஒரு தேசத்திற்குள் கொண்டு போய் வைப்பதற்காக கிறிஸ்து வந்தாரா? இல்லை. இங்க என்ன சொல்லப்படுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னா எல்லாருமே எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தில் அப்ப என்னது? டோட்டலா எல்லாருமே, இந்த ஜாதி அந்த ஜாதி, அந்த மதம் இந்த மதம், ஆண் பெண் ஒண்ணுமே கிடையாது. உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காகவும் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போது இன்னைக்கான அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கானது. இயேசு கிறிஸ்து வந்தது ஒட்டுமொத்த உலகத்திற்காக, எல்லா ஜனங்களுக்காகவும். அடுத்ததாக ஒரு வசனத்தை படிக்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். சரிதானே? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கு வராரு. இங்க சொல்லும்போது எல்லா மனுஷரும், எல்லாம் என்ற வார்த்தை போட்டோன்னே அதை யாரும் விதிவிலக்கு அல்ல. எந்த ஜாதி, எந்த இனம், எந்த ஆண் பெண் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ரட்சிக்கப்படணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அதற்காகத்தான் கிறிஸ்துவானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார் நம்முடைய பிதாவாகிய தேவன். யார் ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பு மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த இரண்டாவது வாழ்க்கைக்குரிய அந்த மறுமைக்கான வாழ்க்கைக்குண்டான சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் கிறிஸ்துவானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது அதிலே அதே அர்த்தமுள்ள வார்த்தை தான் சொல்லப்படுது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. இதுல பிரதான பாவி நான் என்று சொன்னேன். பாவிகளை ரட்சிக்க, ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மக்கள் பாவத்தில் இருக்காங்க, அவங்களை ரட்சிக்க சொல்லல, ஒட்டுமொத்த உலகம் பாவத்துக்குள் இருக்கு. அந்த பாவிகளை ரட்சிக்கும்படியாகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய அந்த வாக்குத்தத்தத்திற்கும் புதிய ஏற்பாட்டினுடைய வாக்குத்தத்தத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அது ஒரு பூமி, ஒரு நிலப்பரப்பை சார்ந்தது, ஒரு தேசத்தை சார்ந்தது, ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தது. அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய வாக்குத்தத்தங்கள். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் கூட வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வசனம் எல்லாம் எழுதி வச்சிருப்போம். எங்கிருந்து எடுக்கிறோம்? புதிய பாட்டில் யாராவது எடுத்து எழுதுறாங்க பாருங்க. எல்லாம் பழையப்பட்ட வசனங்கள் தான். எல்லாம் ஏன்னா ஆசீர்வாதம் வார்த்தை அங்கதான் இருக்கு. உன்னை உயர்த்துவேன், உன்னை மேலாக்குவேன், உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன். இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். இந்த வாக்குத்தத்தமான வசனங்கள் எல்லாமே எங்க இருக்குன்னா பழையப்பட்டுக்குள்ள இருக்கு. அந்த ஒருமித்த அந்த ஒரு ஜனங்களுக்காக கர்த்தர் செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனாலும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே எதற்குரியது? இம்மைக்குரியது. இம்மைக்குரியதா என்ன? அதற்காகத்தான் அந்த ஜனங்கள் எல்லாம் ஓடினார்கள், பிரயாசப்பட்டார்கள். அந்த நியாய பிரமாணத்தில் சரியா இருந்து அந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வரும்போது கர்த்தர் நான் இதை தரேன், அதை தரேன், அப்படி தரேன், இப்படி தரேன் எதுவுமே சொல்லல. அவர் வாக்குத்தத்தை சொல்ல ஒரே ஒரு வாக்குத்தத்தை அவர் சொல்லி இருக்கிறார். எங்கேனாக்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம் சொல்றாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம்.
அங்கே பழைய ஏற்பாட்டில் செய்த வாக்குத்தத்தம் காலந்தஸ்துக்குரியது. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனுக்குரியது. ரெண்டு பேர் புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த பிரமாணத்தில் வாழ்ந்தவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் வேற, வாக்குத்தத்தம் வேற. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வேற, ஆசீர்வாதம் வேற. அடுத்தது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் ஒரு வாசிங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27, 28. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். பாருங்க, கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அழகா வெளிப்படுத்தி காட்டிட்டார். இந்த இடத்துல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அல்லது அமெரிக்காவை சேர்ந்தவன் இந்தியாவை சேர்ந்தவன் என்று இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் அடிமை இல்லாதவன் என்று இல்லை, பாவி என்றும் நீதிமான் என்றும் இல்லை, அதில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. எந்த வகையான வேறுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்காக கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த ரட்சிப்பை தான் பெற்றுக்கொண்டு சபையிலே இசைவாய் கட்டப்படுகிற மாளிகை போல ஒரு கற்களாக நாம் இருக்கிறோம். ஆக இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய நம்பிக்கையினுடைய நோக்கம் எப்படி இருக்கு? இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆதியில வாழ்ந்த இஸ்ரவேலுடைய நம்பிக்கை நோக்கம் எங்கன்னா காலாந்தஸ்து குறித்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நம்பிக்கை நோக்கம் எதுனா நித்திய ஜீவனுக்குரியது, பரலோகத்திற்குரியது. அந்த நோக்கம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில சரியாக இருக்கா? சரியான பாதையில நாம் பயணிக்கிறோமா? சரியான பாதையில நான் போய் கொண்டிருக்கிறேனா? அந்த நித்தியத்தை நோக்கி என்னுடைய வாழ்க்கை இருக்கா? அந்த நித்தியத்துக்கு உரிய வாழ்க்கை இந்த பூமியில என்னிடத்துல இருக்கா? இதைத்தான் கர்த்தர் இந்த காலவேளையில நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களா இருக்கிறார். ஏதோ நேர்மையாக வந்தோம், செய்தி கேட்டோம், போயிட்டோம்ன்றது அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை செலுத்திக் கொள்ள வேண்டியது வேலையா இருக்கு. ஏனென்றால் கர்த்தருடைய சபை என்பது, நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு பணிமனை, இது ஒரு பணிமனை, இது ஒரு ஒர்க் ஷாப். எல்லாரும் நிறைய பேர் வாகனம் வச்சிருப்பீங்க, வண்டி வச்சிருப்பீங்க, அடிக்கடியா கொண்டு போய் என்ன பண்றீங்க? சர்வீஸ் வண்டி ஓடுறீங்க. வண்டி ஓட்டிட்டு போகும்போது எங்கேயாவது கொஞ்சம் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா, என்ன திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு உடனே எங்க கொண்டு போறீங்க? ஒர்க் ஷாப் கொண்டு போறீங்க, சர்வீஸ் கொண்டு போய் கம்பெனிக்கு விடுறீங்க. சார் என்ன தெரியல, பேக் வீல்ல ஒரு சவுண்ட் வருது, ஃப்ரண்ட் வீல்ல ஒரு சவுண்ட் வருது, ஸ்டேரிங் திருப்பினா ஒரு சவுண்ட் வருது, என்னன்னு தெரியல, இது கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சு அதை சரிபடுத்தி கொடுக்குறான். ஏன்? அந்த வண்டியில எதுவும் பழுதாகி அதனாலே நமக்கு எந்த விதமான சேதாரமும் ரன்னிங்ல வந்துடக்கூடாது, ஆபத்து வந்துடக்கூடாது, நம்முடைய உயிருக்கு எந்த சேதம் வந்துடக்கூடாது என்பதிலே நாம் அக்கறை உள்ளவர்களாக என்ன பண்றோம்? அந்த வண்டியை அடிக்கடி கொண்டு போய் டெஸ்ட் பண்றோம், எல்லாமே பண்றோம். எங்க கொண்டு போய் விடுறோம்? ஒர்க் ஷாப்ல விடுறோம். அதே மாதிரிதான் வாரத்தின் முதல் நாள் என்பது உங்களை சரிப்படுத்துகிற ஒர்க் ஷாப். இது உங்களை சரிப்படுத்துகிற ஒர்க் ஷாப். ஊழியக்காரர் மெக்கானிக்கா இருக்கிறார், சத்திய வசனங்கள் அதை சரிப்படுத்துகிற கருவிகளாக இருக்கு. வெளியா ஒர்க் ஷாப் போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் வேணும், ஸ்பேனர் வேணும், எல்லாமே வேணும், கட்டி பிளேயர் வேணும், பிளேடு வேணும், எல்லாமே வேணும். அதே போல இங்க சபைக்கு வருகின்ற பொழுது உங்களை சரிப்படுத்துவதற்கு ஆயுதமாக இருப்பது இந்த கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு செவி கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நாம் மறுமைக்குரிய சிந்தனையோடு நம்மால வாழ முடியும். ஆக இது ஒரு ஒர்க் ஷாப், நம்மை தகுதிப்படுத்தணும். கர்த்தர் சொல்றாரு, சத்தியம் சொல்லுது, உன்னிடத்துல கோபம் இருக்க வேண்டாம் சொல்லுது, உன்னிடத்துல பொறாமை இருக்க வேண்டாம் சொல்லுது, உன்னிடத்துல உலகத்திற்குரிய வைராக்கியம் இருக்க வேண்டாம், பண ஆசை இருக்க வேண்டாம், கசப்புகள் இருக்க வேண்டாம்.
இதெல்லாம் வேதத்துல சொல்லப்படுகிற காரியங்கள். இது எல்லாத்தையும் சுமந்துகிட்டே தானே நம்ம வாழ்க்கை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதை நமக்குள் வைத்து சுமந்துகிட்டே தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யறோம். எத்தனை கோபங்கள், எத்தனை வைராக்கியங்கள், எத்தனை சண்டைகள் இருந்தாலும் ஆச்சு பரவாயில்ல, அது உள்ளே இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும். நான் போய் ஒரு நாள் வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்துல போய் நான் உட்கார்ந்து வந்துடுறேன்னு ஒரு 2 மணி நேரம் கர்த்தருக்கு உட்கார்ந்து வெளியே போன உடனே பாப்பா எழுப்பி வா, நீ பதுங்காத, நான் போயிட்டு வர்றதுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், முடிஞ்சது, இனி நீ வா அப்படின்னு சொல்லி நம்முடைய கோபம் திங்களில் இருக்கும், நம்முடைய பொறாமை, நம்முடைய வைராக்கியம், நம்முடைய சண்டைகள், நம்முடைய அசுத்தமான காரியங்கள், அசுத்தமான சிந்தனைகள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் என்னென்ன இருக்கோ அது வேரோங்கி இருக்கும். கர்த்தருடைய சிந்தனை நமக்குள்ள வரவே வராது. வேதம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது. எதுக்கு நேரம் இருக்கு? அடுத்தவனை பத்தி பேசுறதுக்கு நேரம் இருக்கு, அடுத்தவர்களை குறித்து விவாதிப்பதற்கு நேரம் இருக்கு. கஷ்டப்பட்டு போன் எடுத்து அந்த நம்பரை தேடி 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 கண்டுபிடிச்சு அந்த போனை எடுத்து போட்டு, தெரியுங்களா உங்களுக்கு என்னங்க என்ன சொல்ல வரீங்க? அவரை பத்தி உங்களுக்கு கேள்விப்படலையா? ஆரம்பிச்சா அது போன எவ்வளவு நேரம் ஓடி இருக்கும், எவ்வளவு நேரம் பேசுவோம்? 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஒருத்தரை பத்தி, ஒரு குடும்பத்தை பத்தி, இல்ல அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம். அங்க சட்டியில போட்ட வெங்காயம் எல்லாம் தீஞ்சி இல்லையா? இல்ல பைப் தண்ணி திறந்து இருந்தா அது தண்ணி போற டேங்க்ல தண்ணி போற பாத்திரம் ஓடி போய் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. இதுல வீடுகள்ல நிறைய இந்த மாதிரி குறைபாடு சம்பவங்கள் நடக்கிறதுக்கே காரணம் என்னன்னா, நினைக்கு வந்தோன்னு எடுத்துடணும். பாருங்க, சமைச்சிட்டு தான் உங்களுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன், மறந்துடுவேன், நான் சொல்றதுக்கு மறந்துடுவேன். அதனால நான் ஞாபகம் ஒருபோது எடுத்து பேசிடணும். சமையல் தீஞ்சு போனாலும் பரவாயில்ல, அங்க கேஸ் தீந்து போனாலும் பரவாயில்ல, டேங்க்ல தண்ணி தீந்து போனாலும் பரவாயில்ல, என் மனசுக்குள்ள இருந்து மேலெழும்பி வந்த அந்த புறக்கூடுதல என்ன பண்ணிருந்தோம் உங்களுக்கு தெரிவிச்சிருந்துங்க அப்படின்னு சொல்லி அது வெளியில எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க. இதுதான் இன்னைக்கு உலக மனிதர்களுக்கு இருக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு போன் எடுத்தவங்கன்னா யார் தங்களை பத்தி யாரும் சொல்றாங்களா? சோதரம் எப்படி இருக்கீங்க? ஜம் பண்ணீங்களா? பைபிள் படிச்சீங்களா? கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கீங்க? யாராவது கேட்கிறோமா? கேட்கறது நேரம் இல்லை, அது கேட்கவும் முடியாது. ஆனா நம்மளுடைய சிந்தனை போல ஓட்டெல்லாம் வேற 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 வேறையாது இருக்கு. ஆகிய நேரத்துல நம்ம பார்க்கும் போது அந்த நித்திய ஜீவனுக்குரிய அந்த வாக்குத்தத்தத்திற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சிந்தனையோடு, ஆவிக்குரிய சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து 1 Corinthians 15:19 சொல்றாரு இல்லையா? இன்மைக்காக மாத்திரம் நீர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் இருப்பீர்கள் சொல்லி, தயவு செஞ்சு கிறிஸ்துவை தேடினா எல்லாமே எனக்கு கிடைச்சிடும், கிறிஸ்துவை தேடினா இந்த உலகத்துல எல்லாமே வந்துடும், அதை மறந்துருங்க. அப்படி பார்த்தா நம்மை காட்டுற உலகத்துல நிறைய பேர் எப்படி இருக்காங்க? நம்மை விட உயர்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் யாரு? தேவனுடைய திட்டம் அதுவல்ல. உலகத்தை கொடுத்துட்டாரு, உலகத்துல உன் முயற்சியில நீ எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சு போன்னு சொல்லிட்டாரு. அவன் எப்படி எப்படி எல்லாம் சம்பாதிக்க சம்பாதிச்சுக்கிறான். சம்பாத்தியம் என்பது ஒரு முக்கியம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற விசேஷத்தை ஒரு காரியம் என்னன்னாக்க, எது கர்த்தர் கொடுக்கிறாரோ அதை நிலைக்கும், எது கர்த்தர் கொடுக்கிறாரோ அது மனதுக்கு நிம்மதி இருக்கும், எது கர்த்தர் கொடுக்கிறாரோ அது சந்தோஷத்தை கொடுக்கும். உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை அல்ல, நான் கொடுக்கிற சந்தோஷம் வேறேன்ற. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் தரல, நான் கொடுக்கிற சமாதானம் வேறேன்ற. அப்போ போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் சொல்ற. அப்போ எனக்கு அளவு இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டால நம்முடைய மனசுல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதை தாண்டி அந்த திருப்தி இல்லாத நிலை வந்து நம்ம ஓடி 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 ஓடிதான் நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய மனதை நாமே கெடுத்துக் கொண்டு இருக்கிறோம். நாமே ஒரு போராட்டத்தின் வாழ்க்கைக்குள்ள வந்துடுறோம். ஒரு போராட்ட உச்சத்துக்கு வருது, என்னால தாங்க முடியல போது மெதுவை யார் போன இருக்கிறது? ஊழியக்காருக்கு போன அடிக்கிறது. ஐயா, என் வீட்டில் பிரச்சனை ஓடிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை நான் எப்படியாவது வெளியே வரணும். இந்த பிரச்சனை கொண்டு வந்தது யாரு? ஆனா நிறைய நேரத்துல நம்ம ஈஸியா கை கட்டிடுவோம். சாத்தான் பண்ற வேலை, அவன் வேலை செய்யறதுக்கு அவன் அப்பாட்டுக்கு ஒரு பக்கத்துல இருக்கான்.
அவன் பாட்டுக்கு ஒரு பக்கத்துல அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான். நிறைய வேலைகள் செய்யறது யாரு? எனக்கு நானே தான் தீங்கு, என் கண்ணை நானே குத்துறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? உன் கண்ணை நீயே குத்தாதேன்னு சொல்லுவாங்க. படுத்துட்டு மேல உமிழ்நீரை துப்பாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அது எங்க விடுவோம்? எங்க விடுவோம்? என் கண்ணை குத்துற யாருக்கு காயம்? இன்னைக்கு அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நான் தான் எதிரி, வேற யாருமே இல்லை. எனக்கு எதிரி யாரு? நான் தான். சும்மா சாத்தால போட்டு எடுத்துட்டு இருக்க கூடாது. அவன் ஒரு இடத்துல ரெஸ்ட்ல இருக்கான். எனக்கு எதிரி நான் தான். என் மனசை என்னால கட்டுப்படுத்த முடியல, என் மனசை என்னால சரிப்படுத்த முடியல. இந்த சாக்க பக்கம் கொண்டு போய் அந்த சாத்தான் மேல வச்சுட்டு இருக்கோம். கிடையாது. உனக்குன்னு ஒரு மனதை கொடுத்திருக்கிறார், உனக்குன்னு ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறார், உனக்கென்று ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்வதற்கு வேதம் சொல்லுகிறபடி நான் நடந்தால், எப்படி நடந்தால் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது இருக்கும். நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு சிதறுவதற்கும், நிறைய குடும்பங்களில் பிரச்சனை உருவாவதற்கும் காரணம் என்ன? முதன்மையா எதை கொண்டு வந்து வைக்கிறோம்? பணத்தை வச்சிடறோம், அந்தஸ்தை வச்சிடறோம், அதிகாரத்தை வச்சிடறோம், அன்பை தூக்கி குப்பை தொட்டில் டஸ்ட்பின்ல போட்டுறோம். அன்பு இது இப்போதைக்கு வேண்டாம், அப்படி தூக்கி போடு. பொறுமை அது வேண்டாம், அப்படி தூக்கி போடு. சிநேகம் அது வேண்டாம், அப்படி தூக்கி போடு. நமக்கு வேண்டியதெல்லாம் இந்த உலகத்தினுடைய காரியம் தான். அப்படி எங்க நமக்கு நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும்? அன்புன்ற ஒரே ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்திற்குள் இருக்கும் என்றால், சாப்பாடு இல்லைன்னா கூட அங்க என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி. அது நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாக நாம் மாறும். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இந்த இம்மைக்கானதாக இருக்கக்கூடாது, அது மறுமைக்கானதாகவே இருக்க வேண்டும். சரி, ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த கொரிந்தியர் அவர் எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, இம்மைக்காக மாத்திரம் சொல்லிட்டு 10வது வசனத்துக்கு படிச்சுட்டு வந்தது இல்லையா, அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரையும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது. ஒரு 13-14 வசனத்தை படிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. சரி, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, என்ன கான்செப்ட் அந்த 10 அப்படி சொல்லிட்டு வர்றாருன்னா, அன்றைக்கு முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இடத்துல கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவின் சபையில இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னாக்க, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லை. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லை. அதை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. அப்போ உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாதவர்களாக அன்றைக்கு அந்த கொரிந்து சபையார் வாழ்ந்தார்கள். இதை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஆதியில முதல் நூற்றாண்டு சபைகளிலேயே அந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்றார் பாருங்க, 23:8 எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும். சதுசேயர் என்ன சொன்னாங்க? பரிசேயர் சதுசேயர் 2 பேர் இருக்காங்க, 2 கூட்டத்தான். அதுல இந்த சதுசேயர் என்ன சொல்றாங்க? உயிர்த்தெழுதல் எல்லாம் கிடையாதுப்பா, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து அனுபவிச்சு போறதுதான் வாழ்க்கை, வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி உயிர்த்தெழுதல் என்ன சொல்றாங்க? சதுசேயர் என்ன சொல்றாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை என்றும், உயிர்த்தெழுதல் இல்லை என்றும், தேவதூதரும் ஆவியும் இல்லை என்றும், தேவதூதரும் ஆவியும் இல்லை என்று நம்புகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார். சதுசேயர் பரிசேயர் 2 கூட்டத்தார் அன்றைக்கு இருந்த சபையில ஒரு கூட்டத்தார் சதுசேயர் என்ன சொல்றாங்க? ஆவி கிடையாதுப்பா, உயிர்த்தெழுதல் கிடையாது, தேவதூதன் கிடையாது, அதை நான் நம்பவே மாட்டேன், இது 3 கிடையாது. கிறிஸ்து வந்திருக்கிறாரு, போயிருக்கிறாரு, மரித்திருக்கிறாரு, உயிர்த்திருக்கிறாரு, இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்க ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குன்னு, அது நான் நம்புறதில்லை. 2வது ஆவியானவர் இருக்கான்னு சொல்றீங்க, அதை நான் நம்புறதில்லை. தேவதூதன் வந்துட்டு போறான்னு சொல்றீங்க, அதை நான் நம்புறதில்லை. பரிசேயர் என்ன சொல்றாங்க? அவ்விரண்டும் உண்டு என்று விசுவாசிக்கிறாங்க. இந்த பிரச்சனை அந்த சபையில இருந்ததுனாலதான்
எழுதுற. அப்போ உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிட்டு நீ சபையில எதுக்கு இருக்கிற? என்ன நம்பிக்கையோடு இருக்கிற? என்ன நம்பிக்கைக்காக கிறிஸ்துவை நீ தேடுற? அதுதான் பவுலன் கேட்கிற. இன்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுள்ளவனா இருந்தால் அப்படின்னா தேவதூதன் இல்ல, ஆவியானவர் இல்ல, இது உயிர்த்தெழுதல் இல்ல அப்படின்னு இந்த சபையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீ விசுவாசிக்கிற. உலகத்தினுடைய காரியங்கள் மட்டும்தான் உனக்கு போதுமானதுன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குன்னு சொல்லி சப்சையரை பார்த்து சொல்ற. ஆக அடுத்து பவுல் அதை சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நாங்கள் கிறிஸ்துவை குறித்து அந்த உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிப்பதும் விருதமாயிருக்குமே. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாங்கள் பிரசங்கிக்கிறோமே, அது வீணாய் போயிருமே. அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் அந்த நம்பிக்கையோடு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் உண்டு, ஒரு மறுமையில உண்டு. அதை விசுவாசிங்க, அதை தான் எழுதுறேன். அது எழுதிட்டு வந்துட்டு சொல்றாரு, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாம நீங்க இந்த பூமியில வாழ்வது இம்மைக்காக மாத்திரம் நீங்க கிறிஸ்துவை தேடுறதா இருக்கீங்க. அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உங்களுக்குள் இல்லாம கிறிஸ்துவை தேடினா மற்றவர்களை காட்டிலும் பரிதாபத்திற்குரியவர்களாக நீங்க இருப்பீங்க. அவர்களை போலவே அவர்களை காட்டிலும் பரிதாபத்திற்குரிய மக்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்றாங்க. இன்றைக்கு காலவேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமே, நான் மரித்து கிறிஸ்து வரும் நாளிலே நான் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்து வருவேன் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கா? இல்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுதான், அதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து இரண்டாவது வருகையில வரும்போது எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கா? இருக்கா? கைகள் உயர்த்த பார்க்கலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லை. அது இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணியாச்சு இல்லையா? அப்படியா? நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிச்சு இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில வரும்போது உயிர்த்தெழுந்து வருவதற்காகத்தான் இந்த பூமியில இந்த பாடுபடுறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்ற வசனத்தை சிலர் படிக்கிறோம் இல்லையா? அப்போ கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் மரிக்கிறாங்களோ அவங்க கிறிஸ்துவின் நாளில முதலாவது உயிர்த்தெழுந்து வருவார்கள். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்குள் இருக்கணும்னா அப்ப கிறிஸ்துவுக்குள் அப்போ இப்பத்துல இருந்தே பிளான் பண்ண. என்ன பிளான் பண்ணணும்னா, வயிற்றுல குழந்தை உருவான உடனேயே என் மனைவி கருத்தரிச்சிட்டா, இப்போ குழந்தை பிறக்க போகுது, ஆணோ பெண்ணோ, போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் ஆரம்பி, பேங்க்ல ஒரு டெபாசிட் ஆரம்பி, அங்க ஒரு அக்கௌண்ட் ஆரம்பி. ஏன்னா அது பிறக்கிறது ஆணோ பெண்ணோ, நீ எதிர்காலத்துல படிக்க வைக்கணும். நிறைய செலவு இருக்கு, ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு, துணி செலவு இருக்கு, பர்த்டே கொண்டாடணும், அதை செய்யணும், இது செய்யணும், நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். இப்பத்துல இருந்தே நான் சேர்த்தாதான் அவன் ஒரு காலேஜுக்கு வரும்போது எனக்கு வயசாகும் போது ஒரு பணத்தை வச்சு அவனை கரை சேர்க்க முடியும். அதனால இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பாரு. நாளையில இருந்து 1 லிட்டர் பால் கிடையாது, 1/2 லிட்டர் தான். இந்த மாசத்துல இருந்து 2 கேஸ் கிடையாது, 1 கேஸ் தான். சீக்கிரமா போகணும். சும்மா அது இது பண்ணிட்டு வீட்டுல செலவு பண்ணக்கூடாது. 10,000 ரூபாய் செலவாயிட்டு இருந்தது, இனிமேல் வீட்டுல அவ்வளவுதான் செலவு பண்ணணும். 5,000 தான் செலவு பண்ணணும். இது எல்லாம் எங்க போகணும்? சேவிங்ஸ்க்கு போகணும். ஏன்னா நமக்கு பையன் பிறந்தா எதிர்காலத்துல அவனுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு கடன் இல்லாம நிம்மதியா நம்ம போய் சேர்க்கணும்னா இப்பத்துல இருந்தே சேமிப்பு வரணும். பிளான் இருக்கா இல்லையா? பிளான் போடுறோமா இல்லையா? இவ்வளவு பிளான் போடுறோம். நம்ம அந்த பிளைட்ல போகும்போது போய் அந்த காலேஜ் மேல விழுந்ததுன்னா அடுத்த நிமிஷம் நம்ம சேர்ந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் எங்க போகுதுன்னு நம்ம கணக்கு பண்ணாமா? அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. சரி, அந்த பிளான் கரெக்ட், சேமிப்போட அது பண்றது கரெக்ட். அந்த பிளானோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் திடீர்னு ஒரு நாளைக்கு செத்து போயிட்டேன். செத்து போன பின்னாடி திடீர்னு ஒரு நாள் என்னைக்கு இருந்தாலும் கிறிஸ்துவான ஒரு வரப்போகிறார் பூமிக்கு. வரும்போது நான் அவரோடு முதலாவது அவருக்குள்ள நான் இருந்து வருவேனா? வராம போயிட்டா கஷ்டமாயிருமே. கிறிஸ்துவுக்குள் வராம போயிட்டேன்னா ஐஸ்வர்யவன் போன அந்த பாதாளத்துக்கு நான் போக வேண்டியதாயிருமே. அதற்காக இப்பத்திலிருந்தே நான் பிளான் பண்றேன். பாருங்க, நான் வேதத்தை படிக்கிறேன், ஜாம் பண்றேன். இனிமேல் தவறாம நான் ஆராதனைக்கு போறேன். தவறாம என்னுடைய கர்த்தருக்குரிய காரியங்களை செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் ஒழுங்குபடுத்திக்கிறேன். என்னுடைய உலகத்தின் மீது இருக்கிற ஆசை பாசங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு சத்தியத்தின் மீது என்னுடைய வாழ்க்கையை நான் பெருக பண்றேன்.
ஏன்னா நான் எப்படி ஆகிலும் உயிர் தெரிந்து வரும்போது, கிறிஸ்து வரும்போது நான் உயிர் தெரிந்து அவருக்குள்ள போகணும். அதற்காக இப்பத்துல இருந்து பிளான் பண்றேன்னு சொல்லி அந்த ஆவிக்குரிய பிளான் திட்டம் யாருக்கு இருக்கு? பூமிக்குரிய திட்டத்தை அழகா பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். சிலர்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சேமிப்புக்கு போயிடுவாங்க. ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு தெரியும், ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு தெரியாது. அவன் நினைச்சுக்குவான் எல்லாமே அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டா நாளைக்கு என் வாழ்க்கையில என் மனைவி பிள்ளைகளோட நான் எப்படி வாழ்றது இல்லையா? நிறைய பேர் வாங்கின சம்பளத்தை அப்படியே சொல்லுவாங்க. மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும், அம்மா அப்பா கிட்ட வந்து ஒரு பைசா இல்லாம எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் வருதுன்னு சொல்றவங்க காட்டுக்கு பார்க்க இல்லையா? நான் ஊட்டியில் அன்னைக்கு ஒரு பேட்டா கடைக்கு போனேன். பேட்டா கடைக்கு போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த வேலை செய்யற ஆளுகிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் சும்மா கேட்டேன் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் தராங்க. அவர் ஒரு சம்பளத்தை சொன்னாரு. நான் சிரிச்சுட்டே கேட்டேன், அப்படியே கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருவீங்களா அப்படின்னு. ஏங்க நீங்க வேற எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் அப்புறம் வெறும் பாக்கெட்டோட சுத்துறதா? வீட்டில் சொல்றது 20,000 தான். 5,000 ரூபாய் ஏன் பாக்கெட்டு? 5,000 ரூபாய் 25 வாங்குறாரு. 5 யாருக்கு? அவருடைய செலவுக்கு. 20 யாருக்கு? வீட்டுக்கு. இன்றைக்கு அப்படித்தானே ஓடிட்டு இருக்கு. சம்பாத்தியத்துல பாதி அம்மா அப்பாவுக்கு, பாதி சேமிப்புக்கு, இப்படின்னு சொல்லி மறைக்கிறது இல்லையா? இது ஒரு சின்ன சாதாரண விஷயம் தானே, ஒரு சின்ன விஷயம் தானே. உங்களுடைய பிரயாசத்திற்கு அந்த சம்பளத்தை கொடுக்கிறது யாரு? கிறிஸ்தவர்களாக இருந்தா நம்ம என்ன பண்றோம்? தேவன் எனக்கு இந்த வருமானத்தை கொடுத்தாரு நம்புறோம். கர்த்தர் கொடுத்த வருமானத்தை அப்படியே மறைக்காம, ஒளிமறை இல்லாம, கர்த்தர் எனக்கு இந்த மாசத்துல இவ்வளவு கொடுத்தாருன்னு சொல்லக்கூடிய மனம் நமக்கு இருக்கா? அந்த வருமானம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் கர்த்தர் எனக்கு இந்த மாசத்துல இதை கொடுத்துருக்கிறாரு, அதனால இவ்வளவு ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக எடுத்து வைக்கிறது இருக்கா? அப்படி எடுத்து வச்சு கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் இன்னும் மென்மேலும் நம்மள என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். நமக்கு சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, பால் டெய்லி குடிக்கலன்னாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டே இருக்கு. உங்களுக்கு எது குறைப்படுதோ அந்த குறைவை கர்த்தர் என்ன செய்வாரு? நிறைவாக்குவார். அந்த நம்பிக்கை கூட நீங்க வரணும். அந்த நம்பிக்கை கூட வரணும். ஐயோ எல்லாமே காணி கொண்டு போய் போட்டா எனக்கு யார் தருவா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் எதுவும் கிடைக்காது. இதுதான் உண்மை. இந்த பார்முலாவை ஃபாலோ பண்ணி பாருங்க. கர்த்தருக்குன்னு எடுத்து வைங்க, அதை ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் வைங்க, அதை ஜம்ப் பண்ணி கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துல போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பாருங்க. ஆக இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக, உயிர் தெழுதல நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தவர்களுக்கு தான் அந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த மார்த்தாளை குறித்த ஒரு சம்பவம் அங்கே படிக்க வேண்டாம், நான் இருந்தாலும் சொல்லிடுறேன். 24 வசனத்தை எடுக்கிறத படிங்க. யோவான் 11:24. மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் திறந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். சரி, போதுமானது. இந்த இடத்துல லாசரு, மார்த்தாள் மரியாதை, இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். லாசரு திடீர்னு இறந்து போயிடுறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லி அனுப்புறாங்க. அவர் தாமதப்படுத்துறாரு. ஏன்னா தேவனுடைய திட்டத்தை அங்க நிறைவேற்றுறதுக்காக அவர் மறிக்கிட்டு அதுக்கு பிறகு உயிரோடு எழுப்பி நான் யார் என்பதை அந்த மக்களுக்கு தெரிவிக்கணுக்காக அவர் தாமதப்படுத்துறாரு. 4 நாள் ஆச்சு. லாசரு மறித்து போய்விட்டான். 4 நாள் கழிச்சு சீசர்களை கூட்டிட்டு வர்றாரு. இங்க வந்த உடனே போதகர் வந்து விட்டார் என்று போய் அறிவிக்கப்படுது. யாருக்கு? மார்த்தாள் மரியாளுக்கு. ஏன்னா கிறிஸ்து அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து போறாரு. பெத்தானியாவில அடிக்கடி வந்து போறதுனால அந்த குடும்பத்திற்கு ஒரு பரிச்சயமானவர் அவரு. அதனால ஓடி போய் சொல்றாங்க போதகர் வந்துட்டாரு. மரியாளுக்கு துக்க தாழ முடியாம வீட்டில் அமர்ந்து கொண்டு அங்கு அழுது கொண்டிருக்கிறார். யூதர்கள் அநேகர் சுற்றிலிருந்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்க. மார்த்தாள் அதை கேள்விப்பட்ட உடனே போதகரை அழைக்கும்படியாக அந்த கிராமத்தினுடைய எல்லைக்கு ஓடுகிறார். வர்றார். ஐயோ போதகரே, 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா என் சகோதரன் பிழைச்சிருப்பானே, இப்ப வரீங்களே அப்படின்னு. அவர் ஒண்ணுமே பேசல. அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வர. வீட்டுக்கு கூட்டு வந்து பார்த்தா மரியாள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார். அவளுடைய துக்கம் தாழ முடியாமல் கிறிஸ்துவும் கண்ணீர் விடுகிறார். அந்த பகுதியெல்லாம் நம்ம படிக்கிறோம். அங்கே யூதர்கள் அநேகர் ஆறுதல் சொல்லிக் கொண்டு அழுது கொண்டு ஒரு இளம் வயது வாலிபன் இறந்து விட்டான் என்ற அந்த துக்கத்தில் இருக்காங்க.
அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்க நின்று ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, கலிகாலமே இப்பொழுது உன் சகோதரன் எழுந்து வருவான், உயிரோட வருவான், உயிர் தெரிந்து வருவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே மார்த்தாள் ஒரு காரியத்தை கேட்கிறார். கர்த்தருடைய நாளில அவன் உயிர் தெரிந்து வருவான் என்பது எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இப்போ லாஸ்ட் கொஞ்ச நேரத்துல என்ன செய்வான், உயிர் தெரிந்து வருவான்னு நேரடியாக சொல்றாரு. நான் அற்புதத்தை செய்ய போறேன், அவன் உயிர் தெரிந்து வருவான்னு சொல்றாரு. ஆனால் மார்த்தாள் எதை குறித்து பேசிட்டு இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவின் இடத்திலேயே உயிர்த்தெழுந்த நாளிலே, அந்த இரண்டாவது வருகையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே என் சகோதரனும் உயிர்த்தெழுந்து வருவான் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்று சொல்றார். இங்க வேறுபாடு பாத்தீங்களா? இயேசு நேரடியான இந்த உலகத்தின் மரணத்திலிருந்து இப்ப வருவான்னு சொல்றாரு. ஆனா மார்த்தாளோ இரண்டாவது வருகை குறித்து இயேசுவின் இடத்திலேயே பேசிட்டு இருக்கிறார். அப்பதான் இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? அடுத்த வசன பகுதியில வாசிக்கின்ற பொழுது இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இந்த இடத்துல இவர் சொல்லுகிற இப்பொழுது பிழைத்திருப்பான் என்று சொல்லுகிற இந்த காரியம் எல்லாமே இரண்டாவது உயிர்த்தெழுதலை பத்தி சொல்றாரு. அவன் செத்தா கூட பிழைச்சிருப்பான். எப்படினாக்க இந்த சரீரம் மண்ணுக்கு போனாலும் அவனுடைய ஆத்மா என்னோடு வரப்போகுது, அவன் பிழைத்திருப்பான் என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் இப்போ மீண்டும் அவள் சொன்ன காரியத்தை வச்சு அவள் இடத்துல பேசிட்டு இருக்கிறார். அப்போ மார்த்தாள் இடத்துல அவளை சில நேரங்களில் எந்த அடிப்படையில நம்ம பேசிடுறோம்னா, அவ இயேசு கிறிஸ்து ஒரு தடவை வீட்டுல வரும்போது மரியாள் பாதத்தரைங்க உட்கார்ந்து அங்க வேதத்தை வாசிக்கிறது அப்படி சொல்றதை கேட்டுட்டு இருந்தா. ஆனால் மார்த்தாளோ அந்த வீட்டுக்குள்ள பற்பல வேலை நிமித்தமாக கவலை கொண்டு போதகர எனக்கு உதவி செய்வதற்கு அவளை அனுப்பிவிடும் சொல்லி கேட்டா, அவன் உலகத்தினுடைய காரியத்தை செய்தவளாய் மார்த்தாள் இருந்தாலும் சொல்லி ஒரு முத்திரை குத்திடணும் கிடையாது. மார்த்தாள் தான் நிறைய இடத்துல ஆவிக்குரிய காரியத்துல உன்னதமா வாழ்ந்துருக்கிறார். அவன் சொல்றான், அந்த இரண்டாவது வருகையில் அவன் எழுந்து வருவான் என்ற நம்பிக்கை விசுவாசம் எனக்கு இருக்குன்னு சொல்றான். சரி, இப்போ இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கு வர்றதுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நம்ம வேணா நிறைவு பண்ணிடலாம். ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்து வரும்போது அவரோடு நான் உயிர்த்தெழுந்து வருவேன் என்ற அந்த நம்பிக்கை நம்ம இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது யாருக்கு கிடைக்குது, எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 to 5 வசனத்தை நம்ம படிச்சோம்னாக்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 to 5 முடிய நம்ம படிச்சோம்னாக்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாமனை வரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களே. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த இடத்துல ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா வர்ணிச்சிட்டு வர்றார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டுதான் இங்க சபையில இருக்கிறோம். ஒருவேளை சிலர் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் இங்க இருக்கலாம். ஆனால் இங்க அந்த ஞானஸ்நானத்தை குறித்து முக்கியத்துவப்படுத்தி சொல்றார். மார்க் 16:16 சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ரெண்டே காரியம் தான். ஒன்று, யாரெல்லாம் விசுவாசத்தோடு கிறிஸ்துவுக்குள் அந்த ஞானஸ்நானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். யாரெல்லாம் அந்த ஞானஸ்நானத்தை புறந்தள்ளுகிறார்களோ அவர்கள் ஆக்கினைக்கு உரியவர்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இதை யாராலுமே மாற்ற முடியாது, எந்த சிபாரிசு கிடையாது. அடுத்தது, அந்த ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு.
இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைத்திருப்போம் கேட்கிறார். ஒரு ஞானஸ்நானத்தை எடுக்கும் போது எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? என்னுடைய பாவ மன்னிப்புக்காக, கடந்த காலத்து பாவங்களால் மன்னிக்கப்பட்டு நான் புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள்ள வரணும்னுக்காக. அப்ப என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. இப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், புது சிருஷ்டியா வெளியில் வந்துட்டேன், இப்ப என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. மன்னிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் அதே பாவத்திற்குள் நான் வாழ்ந்தேன் என்றால் நான் ஞானஸ்நானத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? அதுதான் சொல்றாரு, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலேயே எப்படி பிழைக்க முடியும்? பிழைக்க முடியாது இல்லையா? நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்றைக்கு பாவத்திற்காக ஞானஸ்நானத்தை மரித்து விட்டு மீண்டும் அதே பாவம் தன்னை தொடரும்படியாக அந்த பாவத்திற்குள் வாழ்வதையை நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க உணர்த்துகிறார். என்றைக்கு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்து அந்த ஞானஸ்நானத்திலே நான் கீழ்ப்படிந்தேனோ அன்றைக்கே என்னிடத்துல இருக்கிற இந்த உலகத்திற்குரிய அத்தனை சிந்தனைகளையும் அந்த தண்ணீருக்குள்ளே விட்டுட்டு வந்தார். இதுக்குதான் சில நேரங்களை சொல்லுவாங்க, ஆரம்பத்துல அவன் காஞ்ச பாவியா இருந்தான், இப்ப ஞானஸ்நானம் நடத்தி ஈரமான பாவியா மேல வர்றான். அவ்வளவுதான், பாவிதான். ஏன் அதை சொல்றாரு? மனமாற்றம் இல்லை, மனதில மாற்றம் இல்லை. நான் எப்படியாவது ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இன்றைக்கு ஏராளமான பேர் இருக்காங்க. கர்த்தர் அதை விரும்புவதில்லை. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? உலகத்தில் இருக்கிற அத்தனை துர்குணங்களையும் விட்டு விலகிதான் கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படியணும். மன திரும்பணும், மனதை மாற்றணும். அப்படி மனதை மாற்றி அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் சாயல கிறிஸ்து நமக்காக பாவத்திலே அவர் மரித்ததை போல நாம் நம்முடைய பாவத்திற்காக எங்க மரிக்கிறோம்? தண்ணீருக்குள் மரிக்கிறோம். கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல நாம் தண்ணீருக்குள் அடக்கம் பண்ணப்படுறோம். நாம் தண்ணீருக்குள்ள மேல வர்றோம் இல்லையா, அது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் சாயல் தான் ஞானஸ்நானம். கிறிஸ்து எல்லாருடைய பாவத்திற்காக மரித்தார். ஞானஸ்நானத்தில் நான் என்னுடைய பாவத்திற்காக மரிக்கிறேன். கிறிஸ்து அடக்கப்படப்பட்டார், நானும் தண்ணீருக்குள் அடக்கப்படப்படுகிறேன். கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்தார், நானும் தண்ணீரில் இருந்து ஒரு புது சிருஷ்டியாக கிறிஸ்துவினுடைய மகளாக நான் உயிர்த்தெழுந்து வருகிறேன். இப்ப உயிர்த்தெழுந்து வந்த பின்பு எப்படி இருக்கணும்னா, இம்மைக்குரிய சிந்தனையோடு நம்ம இருக்கவே கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. மறுமைக்கு உண்டான அந்த வாழ்க்கைக்குரிய சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். அதுதான் ஞானஸ்நானம் எடுத்து வெளியில வந்த உடனே நமக்குள் அந்த சிந்தனை இல்லை, அது பழசு அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்குனாக்க நாம் மனம் திரும்பவில்லை. அந்த இடத்துல தப்பு பண்ண ஒரு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு 5 பார்ட். முதலாவதாக சத்தியத்தை கேள்விப்படணும். சத்தியத்தையும் சத்தியை கொடுத்ததையும் தேவனையும் குமாரனையும் அவர் வந்தது, மரித்தது, அடக்கப்படுறது, உயிர்த்தது, இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு என்ன செய்யணும்? இரண்டாவதாக விசுவாசிக்கணும். முழு மனதோடு விசுவாசிக்கணும். மூன்றாவதாக தான் மனம் திரும்பணும். நான்காவதாக அறிக்கையிடணும். 5ஆவதாக ஞானஸ்நானம். பாருங்க, இந்த பக்கம் 2 பார்ட், இந்த பக்கம் 2 பார்ட், நடுவில் இருக்கிற பார்ட் என்னது? மனம் திரும்பணும். இந்த மனம் திரும்புதல் சரியா இல்லைன்னு ஒன்னா இந்த வாழ்க்கைக்குள்ள, இந்த பழைய வாழ்க்கைக்குள்ள இருப்போம், இந்த புது வாழ்க்கைக்குள்ள வரவே முடியாது. மனம் திரும்பிட்டோம்னாக்க இந்த பழைய வாழ்க்கை இல்ல, இந்த புது வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துடுவோம். ஆக மனம் திரும்புதல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் முக்கியமானது. மனம் திரும்புதல் இல்லாமல் நீங்க இருந்தீங்கன்னா அப்படி கெட்டு போவீர்கள். இயேசு கிறிஸ்து லூக்கா 13 சொல்றாரு. மனம் திரும்புதல் அது என்னங்க? அது மனம் திரும்புதல் அடிக்கடி சொல்றோமே, அது ஒரு கசப்பான வாழ்க்கையா போயிடுச்சு. மனம் திரும்புதல் சொல்லும் போது ஒரு வசனத்தை கேட்டா அந்த வசனத்தை அப்படியே நம்மோட பொருத்திக் கொள்ளணும். எந்த வசனத்தை எடுக்கிறீங்களோ அந்த வசனத்தை அப்படியே என்னோடு நான் பொருத்தணும். அப்பதான் எனக்குள்ள மனமாற்றம் வரும். சும்மா ஏதோ கேட்டேன், சொன்னாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணாங்க, ஓகே பாய் போயிட்டு வரேன்னு போனா அது மனம் திரும்புதலை ஏற்படுத்தாது. மனம் என்பது உள்ளூர் மனதிற்குள் ஏற்படுகிற அந்த மாற்றம், அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். சமுதாயத்தில் நம்முடைய மாற்றத்தை காட்டணும், சபையில நம்முடைய மாற்றத்தை காட்டணும், குடும்பத்தில் நம்முடைய மாற்றத்தை காட்டணும், வேலை செய்யற இடத்துல நம்முடைய மாற்றத்தை காட்டணும்.
அந்த மனமாற்றம் நம்ம இடத்துல இல்லை என்றால் எந்த ஒரு இடத்திலுமே நம்மாலே ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வது முடியாது. இது வேற எங்கேயுமே போக வேண்டாங்க, வெளியில வேண்டாம், எங்கேயுமே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு குடும்பம். குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். சொல்லப்படுதா இல்லையா? குடும்பம் என்றது உண்டாக்குறது யாரு? தேவன் அந்த அமைப்பை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கணும்ன்றத வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. இன்றைக்கு அநேக குடும்பத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருப்பதை நம்மால பார்க்க முடியுது. எந்த குடும்பத்துல? கிறிஸ்துவின் குடும்பத்திலேயே. அந்நியர் என்னமே பட்டு போறாங்க. அவங்க சில நேரங்களில் நான் பார்க்கும்போது நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களை காட்டிலும் அஞ்ஞானத்தில் இருக்கிற கிறிஸ்தவ குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற குடும்பங்களிலே தான் இன்றைக்கு அநேக வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் இருக்கு. அதனால குடும்பத்திற்குள் அநேக பிரச்சனைகள் இருக்கு. காரணம் என்னன்னா மனம் திரும்பல. சரியான முறையில மனதை மாற்றி இருந்தால், கணவனாயிருந்தாலும் மனைவியாயிருந்தாலும் பிள்ளைகளாயிருந்தாலும் சரியான முறையில மனதை மாற்றி அங்க ஒரு குடும்ப வாழ்க்கை செய்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாமே இருக்கும். யாருடைய குடும்பத்தில் அது இல்லையோ ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குது, ஏதோ ஒரு இடத்துல மனமாற்றம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல சத்தியத்துக்கு விரோதமா நிற்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அதனால்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு உண்டாகுது. இவ்வளவு கருத்திற்குள் வாழ்ந்தோம், என்னால சமாதானமா வாழ முடியலன்னா இவர் எதுக்காக நான் தேடணும்? இவ்வளவு கர்த்தரை நான் தேடியும் எனக்குள் இன்னும் சந்தோஷம் இல்லைன்னா எதற்காக அவர் தேடணும்? அவர் சமாதானத்தின் பாதையில நம்மை வழிநடத்துகிறார். அவர் சந்தோஷத்தின் பாதையில நம்மை வழிநடத்துகிறார். சில பார்முலா போட்டு கொடுக்கிறார், நீ இப்படிதான் இருப்பா, நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? உங்க பார்முலா எனக்கு வேண்டாங்க, எனக்கு ஒரு பார்முலா இருக்கு, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் போறோம். அதனால குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதுதான் இங்க சொல்றாரு. இந்த ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுடனே கூட அழைக்கப்படப்பட்டு எழுந்து வருகிற காரியம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது. அப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12 படிய. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12 ஒரு 2 வசனம் முடிச்சலாம். ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதே காரியத்தை தான் சொல்றேன். கிறிஸ்துவுடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோட கூட நாம் எழுந்து வரக்கூடியவர்களா இருக்கிறோம் சொல்லி இன்னொரு வசனத்தை அதோட ஜாயிண்டாக நம்ம படிச்சிருவோம். கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வருஷத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆக கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானத்திலே சரியான முறையிலே மனமாற்றத்தோடு நாம் அந்த ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிந்திருப்போமே ஆனால் நாம் எதை தேடுவோம்? பரலோகத்திற்குரிய தேவனுக்குரிய மேலானவைகளை தேடுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை நம்ம தேடிட்டு இருக்க மாட்டோம். கிறிஸ்து மலை பிரசங்கத்தை சொன்னாரு, தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னாரு. தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுதுதான் கண்டடைவீர்கள். அவங்க நான் தேடிட்டு இருக்கிறேன், வேலை தேடிட்டு இருக்கிறேன், பணத்தை தேடிட்டு இருக்கிறேன், வீடை தேடிட்டு இருக்கிறேன், மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறேன், பொண்ணை தேடிட்டு இருக்கிறேன். தேடுறதுதான் என்னுடைய வேலைங்க. ஒரு நாள் நான் எத்தனை காரியத்தை தேட தெரியல. நல்ல பொருளெல்லாம் எங்க இருக்கு, என் மனைவிக்கு விருப்பமான சேலை எந்த கடையில் இருக்குன்னு தேடிட்டே இருக்குங்க. இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. அவளை என்னால திருப்திப்படுத்த முடியல. தேடுறோம் 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 தேடிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் தேடல் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. தேடல் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்லை. தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில ஒரு காரியத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கப்படப்பட்டு கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்தா நீ பரலோகத்திற்குரிய மேலானவைகளை தேடுங்க சொல்றாரு. அந்த மேலானவைகளை தேடக்கூடிய சிந்தனை நமக்குள் இருக்குமேயானால் நாம் இன்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காக நாம் வாழக்கூடியவர்களா இருப்போம். அடுத்ததாக ஒரு காரியத்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது
கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அழகா சொல்றார் பாருங்க. ஆதம் அந்த நோவாவுடைய காலத்தில் இந்த பேழைக்கு ஒப்பிடுகிறார். அன்றைக்கு மனதிர்வாதங்கள் எல்லாம் ஜலத்தில் அழிக்கப்பட்டார்கள். 8 பேர் மாத்திரமே அந்த பேழைக்குள் வந்தார்கள். அதை போல இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்று வருகிறவர்கள் இந்த சபையில எப்படி இருக்கிறார்கள்? பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை அவ்வளவு தெளிவாக சொல்கிறார். அன்றைக்கு அந்த பேழை உண்டாக்கப்பட்டது. 100 ஆண்டுகள் அந்த நோவா பிரசங்கித்துக் கொண்டு அந்த பேழையை உண்டாக்கின போது எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்க? ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரும் ஏற்றுக்கொள்ளல. 8 பேர் மாத்திரம், ஒரு குடும்பம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு அநேகர் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் அந்த பரலோகத்திற்குள்ளாக, அந்த பரதீசுக்குள்ளாக போகக்கூடிய தகுதியை பெற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அநேகருக்கு இருக்கலாம். எல்லாருமே அந்த நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வரணும், எல்லாமே பரலோகத்துக்கு வரணும், தேவனுடைய திட்டம். நாம் எப்படிப்பட்ட சிந்தனையோடு எப்படிப்பட்ட எண்ணத்தில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் படிக்கும்போது கடைசியான வசனம் படித்து நாம் நிறைவு செய்யலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14 படிச்சுவாங்க. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கிறிஸ்துவருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இடத்துல எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்து வருவார்கள். எப்பொழுது? ஆரவாரத்தோடும் எக்கால துணியோடும், ஆரவார துணியோடு தூதர்களோடு அவர் வானத்திலிருந்து 2ஆம் வருகையிலே இறங்கி வரும்போது யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்களோ அவர்கள் முதலாவது எழுந்திருந்து வருவார்கள். அவர்கள் அப்படியே வானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட அப்படியே மேல போறாங்க. அதுக்கு முன்னாடி மற்றவங்க எல்லாம் வர்றாங்க. அது செகண்டரி, அது வேண்டாம். நமக்குண்டான ஆசீர்வாதம் என்ன? நமக்குண்டான வாக்குத்தத்தம் என்ன? கிறிஸ்து 2வது வருகையில வரும்போது நான் முதலாவது கிறிஸ்துவுக்குள் உயிர் தெழுந்து வர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள் இருக்குமையானால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில என்னை சரிபடுத்திக் கொண்டு நான் வாழ வேண்டும். இன்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுடன் இருந்தால் கிறிஸ்து என்னை ஆசீர்வதிப்பா, கிறிஸ்து என்னை பாதுகாப்பா, கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், எனக்கு எந்த குறையும் வராது, எந்த ஆபத்து வராது என்ற அந்த உலகத்திற்குரிய நம்பிக்கையோட நான் கிறிஸ்துவை நான் பயன்படுத்துவேன். நான் ஏமாந்துவேன். என்னுடைய நம்பிக்கை எல்லாம் கிறிஸ்து வரும்போது நான் அந்த 2வது வருகையில கிறிஸ்துவுடனே கூட நான் எழுந்தருளி போக வேண்டும் என்ற அந்த 2ஆம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில நம்முடைய வாழ்க்கை செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை ஒட்டின ஒரு வசனத்தை படிச்சோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரீர முயற்சி என்பது அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாக்கியால் என்று சொல்றார். அப்போ சரீர முயற்சி என்பது நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, எவ்வளவு ஆஸ்திகளை சேர்த்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு உலகத்துல எல்லா மூல முழுக்குகள் நீங்க ஓடி வந்தாலும் சரி, அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சா என்ன கிடைக்கும்? நான் வேலை செய்யறோம், என்ன கிடைக்கணும்? பணம்.
அதுக்குரிய ஊதியம் கிடைக்கும். 30 நாள் வேலை செஞ்சு ஒரு அரசாங்கத்திலிருந்து வெளியில வரும்போது 31ஆவது நாள் அந்த வண்ணத்தை வந்த உடனே என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? யாராவது வந்து இந்த மாசம் சம்பளம் இருக்க வேண்டாம் சொல்லிருக்கோமா? அந்த எண்ணம் யாராவது ஒருத்தர் வாழ்வாங்களா? அப்படி நான் செஞ்ச வேலைக்கு என்ன வேணும்? ஊதியம் எனக்கு வேணும், எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பூமியில நாம் வாழ்கின்ற பொழுது வாழ்வதற்குரிய எதிர்பார்ப்பு நமக்கு பரலோகத்தில் இருக்கு, நிச்சயமா இருக்கு, பொக்கிஷமா இருக்கு. அதை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார். ஆக இந்த இடத்துல சரீர முயற்சி என்பது அற்ப பிரயோஜனம் உள்ளது. எவ்வளவு சேர்த்தாலும் அது வேஸ்ட்னு சொல்றாரு. அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி, யார் இடத்துல தேவ பக்தி இருக்கோ, யாரெல்லாம் தேவனை மனதிற்குள் வைத்திருக்கிறார்களோ, அவரை கொண்டு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை யாரெல்லாம் உற்சாகமா பண்றாங்களோ அவர்கள் இந்த பூமியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், அந்த நித்தியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த 2 ஆசீர்வாதம் நமக்கு வேணும். பூமியில ஆசீர்வாதம் வேண்டாம்னு யாருமே சொல்ல முடியாது, எல்லாம் கண்டிப்பா வேணும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நாம தேடிக்கொண்டதாக உலகத்தினுடைய காரியத்தினால வேண்டாம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவர் எல்லாமே கொடுக்கட்டும். அவர் கொடுத்தால் அது நிலைக்கும். அதுதான் விசுவாசம். அவர் கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? நிலைக்கும். அப்போ அவரை நம்ம தேடுவோம், அவர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்துருவாரு. அதை பெற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷமாக வாழ்வோம். அங்க சரீர முயற்சி என்பது அற்ப பிரயோஜனம் உள்ளது, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பிரயோஜனப்படுங்க. அது மாத்திரமல்ல, உங்களிடத்துல எத்தனை பேர் வந்து கிறிஸ்துவ சபையில் இருக்கிறோம், ஒரு இவ்வளவு சத்தியத்தை கேட்டோம் போறோம், நீங்க ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த அனுபவத்தை உங்க நண்பர்களிடத்துல, உங்க பக்கத்து வீட்டுக்காரத்துல, உங்களிடத்துல பழகினவர்களிடத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்க, ஒரு நாள் சர்ச்சுக்கு வாங்க, எங்களோட வாங்க, ஒரு கிறிஸ்தவனா மாறுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லிருக்கீங்க? அரசாங்கத்தில் ஒரு போர்டு இருக்கு இல்லையா, நாம் இருவர் நமக்கு இருவர் என்ன ஆயிடுச்சு, ஒருவர் என்ன ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் அது என்ன ஆயிடும், நாம் இருவர் நாமே இருவர் நமக்கு நாமே அப்படின்னு போயிடும் இல்லையா? சரி, பரவாயில்ல. அப்போ ஒரு கல்யாணம் பண்ண உடனே, ஒரு குடும்பம் அமைஞ்ச உடனே நாம் இருவர் நமக்கு இன்னொருத்தர் வரும்போது எதிர்பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி சபையில நான் இருக்கிறேன், கிறிஸ்து இருக்கிறாரு, கிறிஸ்து மணவாளன், நாம் மணவாட்டி, நாம் இருவர். அப்போ நம்ம இருவருக்கு மத்தியிலே இன்னொரு புது ஆளை கொண்டு வரணும்ன்றது யோசனை பண்ணிருக்கோமா? அப்ப செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய சமூகத்துல உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்குமே ஆனால், உங்களிடத்துல அந்த ஆசை இருக்குமே ஆனால், கிறிஸ்துவுக்காக நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஆனால், நீங்க கொண்டாந்து பணத்தை காணிக்க போட்டா என் கடனை முடிஞ்சிருச்சு, இதோட நிறைவாயிடுச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. கல்லுகளை கொண்டு அவர் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருவாரு, யாரோ ஒருத்தர் கொண்டு செஞ்சிருவாரு. கேளுங்க, எங்கேயாவது தேடிட்டே போங்க, எங்கேயாவது ஒருத்தரை பிடிச்சி இந்த சபை கூட்டு வந்து. இப்ப எத்தனை பேர் இருக்கும், எத்தனை குடும்பங்களுக்கு இருக்கு? ஒரு 20 குடும்பம், 25 குடும்பம், 25 குடும்பம் இருக்கலாம்னு வைங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன், 25 குடும்பம், 25 பேர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் கூட்டு வந்து 25 பேர் என்ன ஆயிடுவாங்க, இங்க வந்துருவாங்க. அந்த பணியை செய்ய போது வேற எதுவுமே வேண்டாம், கர்த்தருக்காக வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பழகினவங்க, யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு சத்தியத்தை கேட்க வைங்க, ஊழியர்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்க, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. அது செய்யணும்னா நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? பெர்ஃபெக்டா. நான் ஒருத்தர் கூப்பிடுவேன்னா, நான் பெர்ஃபெக்டா இருந்தாலும் இன்னொருத்தர் என்ன செய்ய முடியும்? கூப்பிட முடியும். அந்த தகுதியை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய சபையை நிரப்புங்கள், கர்த்தருடைய காரியத்தை செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் பொறுமையாயிருங்கள். அது மாத்திரமல்ல, இன்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடாதீங்க, அந்த மறுமைக்குரிய நம்பிக்கையோடு கர்த்தரை தேடுங்க. தேவ பக்தி உங்களோடு இருக்கட்டும். நித்திய ஜீவனுக்குரியவர்களாக கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. கேட்ட உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கிறேன்.